அல்லேலூயா. கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி, நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை பலப்படுத்த, நமக்கு வேண்டிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் அதிகரிக்க கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. இந்த புதிய இந்த மாதத்திலே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. நல்ல பங்கு என்றால் என்ன என்றால், தேவனுடையதை நமக்கு தருவது, தேவனுடையதை நமக்கு தருவது. அவருடைய நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய சகல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய நல்ல பங்கை நம்மை விட்டு எடுபடாத, அல்லது உன்னை விட்டு எடுபடாத, உன்னை விட்டு தவிர்க்க முடியாத, உன்னிடத்தில் மாத்திரமே என்ற அர்த்தத்தோடு ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம், நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத என்ற இடத்துல நான் இப்படி சொல்லுகிறேன், நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அந்த நல்ல பங்கை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னொரு விதத்தில் நல்ல பங்கு என்று சொன்னால் குட் ஷேர். நம்முடைய தேவன் நம்முடைய ஷேர் ஹோல்டர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் ஷேர் ஹோல்டர் என்பது எப்படி புரியும்? முதலாக மனிதனை படைத்த உடனேயே மனிதனோடு நல்ல ஷேர் வைத்து கொண்டார், நல்ல பார்ட்னர்ஷிப் வைத்து கொண்டார். அவர் ஆதியாமத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே ஆதாமிடத்தில் வந்து தன்னுடைய படைப்புகளெல்லாம் முடித்த பிறகு அந்த படைப்புகளுக்கு அவனைத்தான் பெயர் வைக்க சொல்லுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நீயும் என்னோடு சேர்ந்து இந்த படைப்பிலே நீ ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஷேர் ஹோல்டராக அவர்களை சேர்த்து கொள்கிறார். இப்போ நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆனால் இதிலே வாழ்ந்து இதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்போ அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கும்போது, இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அங்கே தெரிந்து கொண்டாள். அதுக்கு முந்தின பகுதியிலே நீங்கள் அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசித்து வரும் பொழுது பலர் பலவிதமான கேள்விகளை இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். ஆனால் ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்து அவனிடத்தில் கேட்ட காரியம் என்ன என்று சொன்னால், அதற்கு முந்தைய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாரை குறித்து நீர் முக்கியப்படுத்த விரும்புகிறீர்? யார் முக்கியமானவர்கள்? யாரிடத்தில் யாரை குறித்து நீர் நியாயம் சொல்ல விரும்புகிறீர்? நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எதை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறீர் என்று சொல்லுகிற பொழுது 27ஆம் வசனம் அவன் சொல்லுகிறான், அவன் பிரயுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவதுள்ள பிறனிடத்தில் அன்பு கூறுவராக என்று எழுதியிருக்கிறதே என்றான். இதையெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன ஒரு சம்பவம், அங்கே சமாரியாவுக்கு சென்ற ஒரு திருடனுடைய வாழ்விலே நடந்த ஒரு விஷயத்தையும் அவனை காப்பாற்றினதற்கான சூழ்நிலைகளையும் சொல்லி வந்த பொழுதுதான், சொல்லி முடித்த பிறகு அவர் சந்தித்த குடும்பம் இது. அந்த குடும்பத்தில் ஆண்டவர் பேசின விஷயம் என்ன? அங்கே சென்ற பொழுது ஆண்டவர் அங்கே பேசினவைகள் எல்லாவற்றையும் மரியாள் கவனித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நானும் என் ஆண்டவரிடத்தில் அநேக பங்கு உண்டு. அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் பெரியவைகளாக இருக்கிறது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். நான் இப்படியே சொல்லிக்கொண்டே போனால், அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை என்று சொன்னால், அப்போ எனக்கானவைகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த பங்கை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேனா என்பதுதான். இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தை வைத்தே நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? கடந்த மாதங்களிலே கூட இந்த தெரிந்து கொள்ளுதலில் என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிறார், பல காரியத்தை நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதை தியானித்தது போலவே தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு இதை குறித்து உணர்த்துகிறார். நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்?
நாம் தெரிந்து கொள்வதை பொறுத்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அங்கே ஒரு சம்பவம் 2 சகோதரிகளுக்கு இடையே நடக்கிறது. நீங்கள் வாசிங்கள். அங்கே 38ஆம் வசனத்திலிருந்து, அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டாள். கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். பாருங்கள், வசனம் அப்படி தான் சொல்லியிருக்குது. மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிற்கு அழைத்தாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருந்தாள். இப்போ வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே இந்த அம்மா கூப்பிட்டுருச்சு. இந்த அம்மா கூப்பிட்ட உடனே வந்திருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சு வேலை செய்யணும். சரியா? வந்திருக்கிறவர் யார், நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நிறைவேற்றும் பொழுது நான் முழு வேதாகமத்திலையும் அறிந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அவருக்கு என்ன பிடிக்கும்னு செய்தால் தானாகவே அவர் நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்துடுறார். நம்ம நிறைய நேரம் என்ன சொல்லுறோம்? இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்குறோம். ஆனால் கேட்காமலே தருகிறவர் நம்முடைய தேவன். நீங்கள் போய் எந்த விண்ணப்பம் வைக்க வேண்டாம். அவருக்கு அதுக்காக உடம்பெல்லாம் கீற வேண்டாம். உடம்பை காயப்படுத்தி கொண்டெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்லுகிறது, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்தா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அவர் செய்வார். நான் அவருக்காக செய்கிறவைகள் பெரியவைகளாக இருந்தால் அவர் எனக்காக செய்கிறது பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. நான் அவருக்காக என்னுடைய சூழ்நிலைகளை நான் அவருக்காக வைத்தால் எனக்காகவே எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அந்த மார்த்தாள் என்பவள் ஆண்டவரை அழைத்தாள். ஆனால் மரியாள் என்பவள் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்தாள். என்ன இது வித்தியாசமாய்? கூப்பிட்டது ஒருவர், உட்கார்ந்திருக்கிறது ஒருவர் என்பது போல. ஆனால் மார்த்தாள் என்ன செய்தாலாம் பாருங்கள். 40ஆம் வசனம், 2 பேரும் செய்தது தவறில்லை. மார்த்தாள் செய்ததும் தவறு கிடையாது. அதை குற்றமாலாம் சொல்ல முடியாது, பெரிய தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன அவசியமோ அதைத்தானே செய்ய முடியும். அவசியம் இல்லாததை செய்து பிரயோஜனமற்றதை செய்து வந்திருக்கிறவருக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவரிடத்திலே வந்து அவள் என்ன சொல்கிறார்? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்போ மரியாள்கிட்ட போய் சொல்லணுமா? இயேசு சொல்லணுமா? எப்பா நீ போய் உன் சிஸ்டருக்கு போய் என்ன பண்ணு, உதவி செய்ய அப்படின்னு இயேசு தான் சொல்லணுமா? அந்த அளவுக்கு மரியாள் உட்காந்துருக்காப்புல. அப்போ இவள் அங்கே சொன்ன பொழுது இயேசு அவளுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ என்ன நினைக்கிறனா, உன் மனசில் தோன்றபடி இப்படி செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சால் சரியாக வருமா, இப்படி செஞ்சால் சரியாக வருமா, இது ஓகேவா, அது ஓகேவா என்றெல்லாம் அவள் என்ன செய்கிறாளாம்? யோசிக்கிறாளாம். ஆனால் வசனத்தை கவனிங்க, அதுக்கு இயேசு சொன்ன பதில் தான் அது தேவையானது ஒன்றே. ஒரு விஷயந்தான் முக்கியமானது என்னவோ அதை பாரு. நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, டீ கொடுக்கணுமா, என்னையை கவனிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. என்னையை கவனிக்க வேண்டியது என்னவோ அதில் கவனி. என்னையை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தால் போதுமானது, நீ யோசிக்கிறபடி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. மார்த்தாளே, உன் வேலையை விட இவ உட்கார்ந்துருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக கர்த்தரை பிரியப்படுத்த பார்க்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற விஷயத்தை நாம் செய்ய வேண்டுமே ஒழிய அவர் நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்வதல்ல. இப்போ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நான் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு நிறைய நேரம் இந்த தெரிந்து கொள்றதுல தான் பிரச்சனை. இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய இந்த நல்ல பங்கை கர்த்தர் எனக்கு எப்போ தருவார் என்றால், நான் தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தை சரியாக தெரிந்து கொள்ளணும். நான் என்ன தெரிந்து கொள்கிறேன்? உலகம் என்னை தெரிந்து கொள்ளும்படி பல ஆப்ஷன் தருகிறது. ஒரு டிவி ஆன் பண்ணிங்கன்னா எந்த பொருளை வாங்கன்னே தெரில, எல்லாரும் நல்லா தான் சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது. பைபிள் ஆப்பை மொபைலில் திறந்தா கூட அதில் கூட என்ன தான் வருது? ஆடு தான் வருது. இதை வாங்குறியா, அதை வாங்குறியா, பைபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாத ஆடெல்லாம் வருது. அப்போ எல்லா விதத்திலும் என்னை வேறு வேறு விதமாய் செய்யும்படி என்னை தூண்டப்படுதல் எனக்கு அதிகம் இருக்கிறது. ஆனால் நான் என்ன தெரிந்து கொள்ளுகிறேன் என்பதை பொறுத்து தான். அப்போ நான் தெரிந்து கொள்வதை பொறுத்து என்னுடைய ஆசீர்வாதம். ஆமென். அப்போ என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் சரியாக இல்லை என்றால்
வாழ்நாள் முழுவதும் எனக்கு அது பிரச்சனை தான், வாழ்நாள் முழுவதும் அது பிரச்சனை தான். உதாரணமாய் பாருங்களேன், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே லோத்துவினுடைய மந்தைக்கும் ஆபிரகாமுடைய மந்தைக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் நிமித்தமாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொன்னார், லோத்துவே, இதுக்கு மேலேயும் வாக்குவாதம் வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு உனக்கு கிடைச்ச பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, இப்போ நீ சம்பாதிச்சிருக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ உன் விருப்பத்துக்கு செல், நீயே தெரிஞ்சுக்கோ, நீயே உன் வழியை தெரிஞ்சுக்கோ, உன் பிளானை நீ போட்டுக்கோ, உனக்கு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போ, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன்னு சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது 11ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். இவன் தெரிந்து கொண்ட விஷயம் எங்கே? யோர்தானுக்கு அருகாமையான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல பங்கை பெறும்படி தெரிந்து கொள். நீ தெரிந்து கொள்றதா இருந்தால் நல்ல பங்காக இருக்கணும். அது நீ தெரிந்து கொண்டதை நான் எப்போ முடிவு பண்ணுவேன்னா, உனக்கு நல்ல பங்கு வந்திருக்கான்னு பார், உனக்கு வரக்கூடிய பங்கும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கா என்று பார். மார்த்தாள் செய்தது என்ன? அவளும் தெரிந்து கொண்டு இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறார், வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கணும், அவள் தெரிந்து கொள்ளுதல். மார்த்தாள் தெரிந்து கொண்ட விதம் அது. நல்ல இயேசு வந்திருக்கிறாரு, அப்போ அவருக்கு நல்ல ருசிகரமாக சாப்பாடெல்லாம் என்ன செஞ்சு கொடுப்போம், செய்து கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த பகுதியை பெரியதாய் சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்ட, நான் நினைக்கிறேன் இப்படி இயேசு பல இடங்களுக்கு போய் போதனை செய்வதை அறிந்த மரியாள் தன் வீட்டிற்கு வந்த உடனே இவள் மனதில் இருந்ததெல்லாம் கேட்டு என்ன பண்ணியிருப்பார்? எனக்கு சொல்லுங்கள் இயேசுவே. இப்போ இயேசுவுக்கு என்ன வேணுங்கிறது என்னன்னா, அவர் சொல்கிறத நம்ம கேட்குறது தான் அவருக்கு வேணும். அவருக்கு ஊட்டி விடுறதுக்கு என்ன வேணும்? அவருக்கு கொடுத்தா பால் குடிப்பாரா, போன்வீட்டா குடிப்பாராங்கிறதெல்லாம் வேலை இல்லை. அவருக்கு என்ன தேவைன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் என்ன செய்யணும். அப்போ மார்த்தாள் நேரடியாக அவருக்கு சரீர பிரகாரமாக அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குங்கிற மாதிரி போயிட்டா. ஆனால் மரியாள் அங்கே அமர்ந்து இருந்து வேலையை செய்யாமல், நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம், எனக்கு இப்படியெல்லாம் மனசில் தோணுது, எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு இவள் பேசுகிறதை இயேசு கவனித்து அவளுக்கு ஏற்ற பதிலை என்ன செய்து கொண்டிருக்கிறாள், சொல்லிக்கொண்டு. ஏன்னா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு அங்கே வசனம் சொல்லலை. ஆனால் மார்த்தாள் கேட்கும்போது மாத்திரம் இயேசு சொன்னார் பதிலில் இப்படி சொன்னார், அவள் பேசி கொண்டு இருப்பது, என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, அவள் என் அருகே உட்கார்ந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது அவளுக்கு நல்ல பங்கு. ஆமென். அப்போ நல்ல பங்கு எங்கே இருக்குன்னா, நான் தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. நல்ல பங்கு எதில் இருக்குதுங்க? நான் தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. இப்போ இந்த லோத்து தெரிந்து கொண்ட காரியம் என்ன? இந்த லோத்து தெரிந்து கொண்டது தான் முடிவிலே அது சோதோம் கொமோராவாக என்ன செய்தது? மாறினது. அவன் தெரிந்து கொண்ட ஊர் பாவம் நிறைந்ததாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 1:4 இப்படி சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவனுக்குள் தாம் நமக்கு தந்தருள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார் பாருங்க. நம்மளுக்கு ஆண்டவர் சரி இவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு உடனே நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து ஃபெமினாலேருந்து எல்லாம் ஒரு செட்டு அப்படின்னா பாருக்காரு, அப்படி அனுப்பலை அவர். அதெல்லாம் தானாக வரக்கூடிய விஷயம். அதெல்லாம் எப்படிங்க? தானாக வரக்கூடிய விஷயத்துலலாம் அவர் கவனம் செலுத்த மாட்டார். இப்போ இதெல்லாம் தானாக வராது. இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு, அதைத்தான் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இப்போ அவர் தெரிந்து கொள்ளுகிற விதம் என்ன? நான் தெரிந்து கொள்ளுகிற விதம் என்ன?
நான் எதை அடையும்படி தெரிந்து கொள்ளுகிறேன். அப்போ அதைத்தான் சொல்லுகிறார், நல்ல பங்கை அடையும்படி மரியாள் தெரிந்து கொண்டார். அதனால தான் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல பங்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விட்டுறக்கூடாது, விடாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை அல்லது இந்த வசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்கள் தெரிந்து கொள்ளுதலின்படி அது நிறைவேறும். நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அது நிச்சயமாக அது நிறைவேறும். அப்போ என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் சரியாய் இருக்கும் என்றால், நான் சரியாய் தெரிந்து கொள்வேன் என்றால், ஆண்டவர் என்னை எப்படி தெரிந்து கொண்டார்? உபாகமம் 14:2 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். ஆனால் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஜனத்தும் அதுதான், மீறுதல்கள் செய்ததும் அதுதான், கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பு செய்த ஜனமும் அதுதான். ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதமெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக இருக்க தெரிந்து கொண்டார். இவ்வளோ பேர் இருக்காங்களாம், அதில் நம்மளை போய் தெரிந்து கொண்டாராம். ஆனால் நம்ம எதை தெரிந்து கொள்ளணுமோ அதை என்ன செய்ய மாட்டோம், தெரிந்து கொள்ள மாட்டோம். அவரே நம்மளை இப்படி தான் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாராம். அப்போ இந்த கால வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, என்னை கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்திற்கு தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார் என்றால் நான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நான் முயற்சிக்க வேண்டும். அது தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் எந்த விதத்திலெல்லாம் நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து தியானித்தது போல, நான் ஆண்டவரிடத்தில் தெரிந்து கொள்ளுகிறதை பொறுத்து என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் தான் என்னை வழி நடத்தி செல்ல போகிறது. எபிரேயர் 11 25 வசனம் 23 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டேன். மோசே சொல்லுகிறார், எனக்கு செயல்படுறதுக்கு நிறையா இருக்குது. நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எகிப்தினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்குரியது. ஆனால் நான் அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, நான் அதை வேண்டும் என்று சொல்ல விரும்பவில்லை. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எதுவாக இருந்தாலும் தானாய் வருகிறவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் தேடினால்தான் வரும். ஆமென். நாம் தெரிந்து கொள்வதை பொறுத்து பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை நான் தெரிந்து கொள்ளும்போது பூலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் என்னை சார்ந்து என்னை தேடி எனக்கு அது வரும் என்பது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ரகசியம், ஆழமான சத்தியம். அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை தேடாது ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் பலன் இல்லை, அதை தேடாது செய்கிற எந்த தொழுகைக்கும் பலன் இல்லை, அதை தேடாது செய்கிற எந்த வழிபாட்டுக்கும் பலன் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ன? அப்போ எனக்குரிய நல்ல பங்கு எங்கே இருக்குன்னா, நான் தேவையானது என்ன என்பதை அறிந்து தெரிந்து கொள்ளுவதில் தான் இருக்கிறது. இந்த மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று இயேசு மார்த்தாள் இடத்திலே பதில் சொல்லுகிறாள். நான் வேதத்தில் பல ரீதியிலே சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் நம்மை வைத்திருக்கிறார். எபேசியரில் நாம் வாசித்தது போல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். உபாகமத்தில் நாம் வாசித்தது போல 1 சாமுவேல் 16 1 வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல போய் கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பான். நான் தெரிந்து கொண்டது என்னன்னு பாரு, நான் என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாரு. நான் யோசிக்கிறத மாதிரி நீ யோசிக்காமல் நீயா எதையாவது என்ன செய்யாத, யோசிக்காத. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அப்போ ஆண்டவர் தெரிந்து எடுக்கிறதெல்லாம் நம்மளை எவ்வளோ நல்லா தெரிந்து எடுக்கிறார், செயல்படுத்துகிறார், நமக்கானவைகளை தெரிந்து கொண்டு செய்கிறார். ஆனால் நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன், நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? இன்றைக்கு நாம் அதை சரியாய் விளங்கி கொண்டு நான் தெரிந்து கொள்வது சரியாக இருந்தால் அவருடைய நல்ல பங்கு எனக்கு உண்டாகும். நான் தெரிந்து கொள்வதின்படி தான் பங்கு உண்டாகும். இந்த இடத்துக்கு வருவதினால் அல்லது எங்கே ஒரு இடத்துக்கு போவதினால் அல்ல, தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் பாதத்தில் அமர்ந்து, அல்லேலூயா, அவர் பாதத்தில் அமர்ந்து நேரம் எடுத்து அமர்ந்து நாம் இருப்பதினால் நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்வோம்.
அந்த பங்கு என்ன என்பது அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அதை கர்த்தர் நமக்கு வருகிற நாட்களிலே உணர்த்துவாராக. நம்மை விட்டு எடுபடாத, உன்னை விட்டு எடுபடாத, உன்னை விட்டு விலகிடாத, உன்னை விட்டு ஒதுங்கிடாத கர்த்தர் பங்குகளை, நன்மைகளை, கிருபைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அதிகமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் தெரிந்து கொள்ளுகிற காரியம். மார்த்தாளும் இருந்தால், மரியாளும் இருந்தாள். இயேசு வந்தார். 2 பேரும் தெரிந்து கொண்டது, அவர்களுக்கு எந்த சிந்தை இருந்ததோ அதன்படி தெரிந்து கொண்டார்கள். அந்த தெரிந்து கொண்ட சிந்தையிலே ஒரு சிந்தையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஒரு சிந்தையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலும் காயினும் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டதின்படி பலி செலுத்தினார்கள். ஒன்றை ஏற்றுக்கொண்டார், ஒன்றை புறக்கணித்தார். நான் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தரிடத்திலே வந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை பொறுத்து, ஆபிரகாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார், லோத்து ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொண்டதின்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். லோத்து இருந்த பகுதி என்ன செய்து போனது? அழிந்து தீக்கிரை ஆணைய போனது. அப்போ நாம் தெரிந்து கொள்ளுகிறது என்ன? அல்லேலூயா. அப்போ நாம் தெரிந்து கொள்ளுகிறதின்படி தான் கர்த்தர் நம்மை வழி நடத்த முடியும். சில பாதைகளை கர்த்தருடைய சமூகம் முன் செல்லுகிறது தான். ஆனால் தெரிந்து கொள்ளுகிற பாதையை பொறுத்து தான் சமூகம் வரணுமா என்ன வரணும்னு அங்கே முடிவு. அப்போ நான் தெரிந்து கொள்ளுகிற விஷயம், இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டார், வந்த உடனே நான் என்ன தெரிந்து கொள்ளுகிறேன்? அப்போ மார்த்தாளுடைய சிந்தை என்னவா இருந்தது? அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ பல வேலைகளை செய்து வருத்தம் அடைகிறது தான் வேலையாக இருக்கே ஒழிய எதை செஞ்சால் சமாதானம் இருக்குமோ அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு அவள்கிட்ட பதில் சொல்லிட்டார். அப்போ நம்முடைய வீட்டிற்கு இயேசு வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடத்திலே விவரம் கேட்பதல்ல, அவருடைய வார்த்தையிலிருந்து நல்ல பங்கை அடையத்தக்க வசனத்தை கேட்க. அல்லேலூயா. அப்போ மார்த்தாள் செய்ததும் மரியாள் செய்ததும் ஒரே வீட்டுக்குள்ளே தான். அவர்கள் வீட்டிலே வந்தார், இயேசு வந்தார். வந்த இடத்தில் மார்த்தாள் செய்ததும் மரியாள் செய்ததும். இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ளுகிற சூழ்நிலையை பொறுத்தே கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். ஆகையினாலே நாம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், ஒவ்வொரு மாதமும் கற்றுக்கொள்ளுகிறதன்படி வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? நான் காலையில் எழுந்தவுடன் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? என்னுடைய செயல்பாடுகளில் நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? கர்த்தருடைய காரியத்திற்கு நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? நம்முடைய சொந்த அலுவல்களை நாம் செய்வதிலே எப்படி தெரிந்து கொண்டு செய்கிறோமோ அதுபோல் கர்த்தருடைய காரியத்தில் நாம் எந்த அளவு தெரிந்து கொண்டு செயல்படுத்துகிறோம். இதையெல்லாம் வைத்து தான் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே சரியாய் தெரிந்து கொள்வோம், கர்த்தருடைய பங்கை மிகுதியாய் அடைவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.